ஹலோ குட்டி குழந்தைங்களா, நைட்டில் உங்கள் பாட்டி தாத்தாலாம் உங்களுக்கு கதை சொல்லி தூங்க வச்சுருக்காங்களா? நீங்கள் கதை சொல்லி கேட்டுகிட்டே தூங்கியிருக்கீங்களா? இப்போ நீங்கள் தூங்கிறதுக்காக ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு குரங்கு இருந்துதான். அந்த குரங்குக்கு 2 பூனைங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சாம். அப்போது ஒரு நாள் இது பூனைங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களாம். அவங்களுக்கு ஒரு பணியாரம் ஒரு வீட்டில் கிடச்சிதான். சரின்னு அந்த பணியாரத்தை எடுத்துக்கிட்டு இந்த பூனைங்க 2 பேரும் இப்படியே வந்துட்டு இருந்தாங்களாம். வரும்போது ஆளுக்கு பாதியாக இதை நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்களாம். அதை 2 ஆஃபாக கட் பண்ணுத்துங்களாம் இந்த 2 அண்ணன் தம்பி பூனைங்களும். அதில் அண்ணன் சொன்னானா, உனக்கு ஒரு பங்கு கூட இருக்குது, எனக்கு கொஞ்சம் பங்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னானாம். இப்படியே 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடுச்சான். சரி, இந்த சண்டைக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது? சரி, நம்மளோட நண்பன் குரங்கு இருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம இந்த சந்தேகத்துக்கு நம்ம போய் விலையை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கை பார்க்குறதுக்கு காட்டுக்கு போனாங்களாம். அங்கே அந்த குரங்கு இருந்துதான். அந்த குரங்குக்கிட்ட போய் இந்த விஷயங்களெல்லாம் அதுங்க சொல்லிச்சுங்களாம். சொன்ன உடனே அந்த குரங்கு சொல்லிச்சான், ஒரு திராசை எடுத்துகிட்டு நான் உங்கள் 2 பேருக்கும் இதை சரிபாதமாக எடை வச்சு நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி இந்த முட்டாள் பூனைங்க ஓகேன்னு சொல்லிடுச்சுங்களாம். சரின்னு இந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், ஒரு திராசை எடுத்துகிட்டு இதில் பாதி பணியாரமும் அந்த பக்கத்தில் பாதி பணியாரமும் திராசில் வச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் கூட இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுதான், அந்த பக்கம் கூட இருக்குதுன்னு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுதான். இப்படியே 2 பக்கமும் கூட குறைச்சல்னு சொல்லி எல்லா பணியாரத்தையும் அதுவே தின்னுடுச்சான். இது பெரிய அநியாயம் இல்லை? அதுக்கப்புறம் இந்த முட்டாள் பூனைங்க, ஐயோ நம்மளுக்கு பணியாரமே இல்லையே, எல்லாத்தையும் இந்த குரங்கு நண்பனே சாப்பிட்டு நம்மளை ஏமாற்றிட்டானே, நம்ம இப்போ என்ன செய்கிறது? நம்ம எதாக இருந்தாலும் நமக்குள்ளே நம்ம பங்கு போட்டு சாப்பிட்ருந்தா கூட நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்குமே, இவனை நம்பி நம்ம ஏமாந்து போயிட்டோமே, நம்ம குரங்கு நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டானே நம்ம நண்பன் அப்படின்னு சொல்லி 2 முட்டாள் பூனைங்களும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்களாம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? நீங்கள் அண்ணன் தம்பிங்களாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சிங்களாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் தின்பண்டங்களாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பங்கு போட்டு நீங்களே சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்காக நம்ம சண்டை 2 பேரும் போட்டுட்டு 3வது நபரை நம்ம தேடி போனால் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதனால் இந்த கதையில் நடந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே எல்லா விஷயத்துலேயும் உஷாராக இருக்கணும் குட்டீஸ். இந்த கதையை கேட்டுக்கிட்டே அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. ஓகேவா? குட் நைட்.